அடுத்ததாக ஆடிக்கொண்டார். ராகம் மாயமாலவ கௌளை, தாளம் ஆதி. தில்லையிலே நடராஜ பெருமான் ஆடுகின்ற தாண்டவத்தை தங்கள் அகக்கண்களாலும் புறக்கண்களாலும் கண்டு தரிசித்த பல வாக்கியக்காரர்கள், அருளாளர்கள் மிகச்சிறந்த இலக்கியங்களை எல்லாம் நாம் ரசிக்க இந்த கலை கூறும் நல்லுலகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு இலக்கியம் நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த தாண்டவத்தை கண்டு ரசிக்க நமக்கு இரு கண்கள் போதுமா என்ன? ஆயிரம் ஆயிரம் கண்கள் இருந்தாலும் கூட அளந்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புத காட்சியாக திகழ்வது. அப்படியா? நானும் தான் போய் பார்த்திருக்கிறேன். நடராஜர் அங்கே ஆனந்த தாண்டவ கோலத்திலே காட்சி தருகிறார், அவ்வளவுதானே என்று நாம் கேட்கலாம். நம்முடைய சாதாரண கண்களால் பார்க்கும் பொழுது அது வெறும் காட்சி. ஆனால் பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை நம்மையும் விஞ்சிய ஆற்றல் ஒன்று படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி மிகச்சிறப்பான முறையிலே இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்முடைய அறிவுக்கு எட்டுகிற உண்மையை நாம் உணர்வாலே பார்க்கின்ற ஒரு உன்னத நிலை இருக்கிறது தெரியுமா? அதற்குத்தான் விஸ்வரூபம் என்று பெயர். பொதுவாக விஸ்வரூபம் என்றால் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக அப்படியே உயர்ந்து நிற்கின்ற காட்சி அல்ல. விஸ்வம் என்றால் உலகம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஆண்டவனை பார்த்து அந்த ஆண்டவனுடைய அருளாலே அந்த அணுக்கள் எல்லாம் அசைந்து இந்த அகிலமே அசைந்து பெரும் பிரபஞ்சமே அசைகின்ற அந்த பிரம்மாண்டமான பேருண்மையை எப்போது உங்களால் உணர முடிகிறதோ அப்போதுதான் நீங்கள் காணுகின்ற அந்த காட்சி இறைவனுடைய நிஜமான தரிசனமாக அமையும். அப்படி ஒருவர் காணக்கூடிய இடமாகத்தான் அந்த தில்லை திருத்தலம் குறிப்பிடப்படுகிறது. தில்லையிலே தரிசிக்க முக்தி என்பார்கள் பெரியோர்கள். யார் ஒருவர் அப்படி தன்னுடைய அகக்கண்களால் ஞானத்தால் பேர் உணர்வால் இறைவன் இந்த உலகத்தை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அக்கணமே அங்கே முக்தி கிடைக்கும் என்பதற்கு மாணிக்கவாசகர் அந்த தலத்திலே முக்தி பெற்ற ஒரு மிகச்சிறந்த காட்சியே சாட்சியாக அமைகிறது. தில்லை முத்துத்தாண்டவர், அப்பைய தீட்சிதர், நந்தனார் என்று அங்கே தங்கள் ஞானத்தால் இறைவனை தரிசித்து முக்தி பெற்றவர்கள் பலர் உண்டு. அப்படிப்பட்ட நந்தனாரினுடைய சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் அடுத்ததாக அரங்கம் வர இருக்கிறது. வழங்க வருகிறார் மாணவி தனிஷா.
கொண்டார் அந்த வேடிக்கை கணகள் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் 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 அந்த வேடிக்கை கணகள் ஆயிரம் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கேலோரைவர், நாடி துதிப்பவர் பங்கேலோரைவர், நோவதிரச்சோ பொணோவலவாணர், நோவதிரச்சோ பொணோவலவாணர். நாடி துதிப்பவர் ஊரேவவர், நோவதிரச்சோ பொணோவலவாணர். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை கணகள் ஆயிரம் வேண்டாமோ. நவமணி மாலைகளாட தக்குந்தரி கிட்ட தக்கதுங்கு தக்கு தக்கதுங்கு தக்கு தக்க தை தக்குந்தரி கிட்ட தக்கதுங்கு தக் தகுதுங்கு தக் தகுதுங்கு தக் தகுதுங்கு தக் தக்கத்தா கிரதும் தக்கத்தா கிரதும் தக்கத்தா கிரதும். ஆர நவமணி மாலைகளாட ஆர நவமணி மாலைகளாட ஆடும் மரபம் பழம்பெரிதாட சீரணி கொன்றை மலத்துடையாடம் சிதமரேராட சீரணி கொன்றை மலத்துடையாட சிதமரேராட ஆர நவமணி மாலைகளாட ஆடும் மரபம் பழம்பெரிதாட சீரணி கொன்றை மலத்துடையாட சிதமரேராட பேரணி வேதியத்தினை 3000 பேர்களும் பூஜித்துக் கொண்டு நின்றாட பேரணி வேதியத்தினை 3000 பேர்களும் பூஜித்துக் கொண்டு நின்றாட காரணி காணி எதிர்கிறாட கருகதவை கணிலே காரணி காணி எதிர்கிறாட கருகதவை கணிலே ஆரவ மணி மாலைகளாட ஆடும் வரவம் படம் இருக்காட சீரணி கொண்டு மலத்துடையாட
முக்கண்ணில் பொறிபறக்க குமரனின்ற முதலானை என்றைக்கும் முடிவிலானை தக்கனது தருக்கருத்து அருளினானை தலைமாலை தானணிந்த சுடலையானை திக்கனைத்தும் சடை வீசி ஆடுவானை தில்லையிலே பொன்மேனி ஆயினானை சொக்கன் என்பார் மதுரையிலே தில்லை தன்னில் சபையின் பதி என்பார் பக்தியாலே. அப்படி ஆழமான பக்தியின் துணை கொண்டு அம்பலத்திலே ஆடுகின்ற ஈசனுடைய தாண்டவத்தை மிகச் சிறப்பாக கோபாலகிருஷ்ண பாரதியார் போற்றி பணிந்த ஒரு உன்னதமான பக்தி இலக்கியம். அதற்குரிய பரத வடிவத்தை அரங்கத்திலே கொடுத்து நம்மை மகிழ்வித்த மாணவ கண்மணிக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.